செந்தில் பாலாஜி வைகை செல்வனோடையும் பணியாற்றி இருக்கிறாரு, எங்களோடையும் பணியாற்றி இருக்கிறாரு. அப்பெல்லாம் அவருக்கு இந்த மூளை இல்லை, இப்பதான் வேற மூளை அவருக்கு வந்திருக்கு. எங்கிட்ட இருந்தா புனிதர், அவர்கிட்ட இருந்தா எங்கிட்ட இருந்தா ராமன், எங்கிட்ட இருந்தா அவர்கிட்ட இருந்தா ராவன் அப்படி சொல்லவில்லை. எனக்கு தான் வில்லு கதையை சொல்லி நம்ம வைகை செல்வன் நம்ம எல்லாம் சிரிக்கவும் சிந்திக்க வைத்திருக்கிறார். செந்தில் பாலாஜி மாணவனில இருந்து எங்களோட இருக்கிறார். அங்க போனவுடனே எப்படி இந்த விஞ்ஞான ரீதியான ஊழல் செய்தாரு? ஏன்னா சர்க்காரியா கமிஷன் சொல்லிச்சு, இந்தியாவிலே விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்வதற்கு கருணாநிதியை தவிர வேற யாரும் திறக்கவில்லை. இந்த கனவு உங்களுக்கு தெரியும். சர்க்கரை எங்கடான்னு கேட்டா யாரு தின்னுட்டு போனானே, இவன் தின்னதை எறும்பு தின்னுட்டு போச்சுன்னு சொல்றான். சரி சக்கரை தான் போய் தொலைது, அந்த சாக்காது எங்கடா இருக்குன்னு சொன்னா அது எலி தின்னுட்டு போச்சுன்னு சொல்றான். தான் இந்த விஞ்ஞான ரீதியான. ஏன்னா நாங்க தெரியாமலையா செந்தில் பாலாஜி எங்க அம்மா தள்ளி வச்சாங்க. முட்டா பயில செந்தில் பாலாஜிய புரட்சி தலைவி இதயதேவி அம்மா அவர்கள் இவன் இதுக்கு சரியா வரமாட்டான்னு சொல்லிதானே தள்ளி வச்சான். தள்ளி வச்சவனை நீ வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறிய, அப்பதான் எங்களுக்கு டவுட். ஸ்டாலின் இதுவரைக்கும் திமுகவில் இருக்கிற துறைமுறைகள் இருந்து கடைசி தொண்டை அன்பரசு வரைக்கும் வச்சுக்கோங்க, இங்க இருக்கக்கூடிய யாருமே தியாகின்னு சொன்னதா எனக்கும் தெரியல, வைகை செல்வனுக்கு தெரியுமா தெரியல, சோமசுந்தருக்கு தெரியுமா தெரியல. ஆனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னாரு, ஏன் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்கு நீங்க இவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவர் தியாகி அப்படின்னு சொன்னார். உங்க திமுக கட்சியை வளர்க்கறதுக்கு கொடி பிடிச்சாரா, போராட்டம் நடத்துவாரா, அல்லது திமுக கட்சியை வளர்க்கறதுக்கு மிசா கொடுமையில உங்களோட இருந்தாரா? எதுவுமே இல்லை. அப்ப எங்களுக்கு புரியல, ஏன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த செந்தில் பாலாஜியை தியாகி என்று சொல்கிறார் என்று சொன்னால் 50,000 பாட்டில் வருவாயை சிந்தாமல் சிதறாமல் குடிகார இடத்திலே கொள்ளையடித்து எங்கள் குடியை வளர்ப்பதற்காக சேர்க்கிற செந்தில் பாலாஜி தான் தியாகி. கொள்கை வளர்க்கிறவன், லட்சியம் வளர்க்கிறவன் அதெல்லாம் தியாகி கிடையாது. இப்ப தியாகிக்கு ஆப்பு வச்சாச்சு. 1000 கோடி சும்மா சாம்பிள் ட்ரெய்லர் தான். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் சட்டமன்றத்திலே சொல்றார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் அமலாக்கத்துறையில 1000 கோடி அதிகாரப்பூர்வமா வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த நாடே பத்தி எரியுது. இந்த ஊழலை பத்தி விவாதிக்க வேண்டாமா? இன்னும் முழுசா விசாரணை செஞ்சா 40,000 கோடின்றாங்க. இதற்கு ஏற்கனவே முன்னாள் நிதியமைச்சர், தற்போதைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர், அதனுடைய மண்ணின் மைந்தர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார், இந்த டாஸ்மாக்ல இருந்து வர்ற வருமானம் எல்லாம் முழுசா அரசுக்கே வர்றதில்லை, அது வெளியே சுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு யதார்த்தத்தை போட்டு உடைச்சார். அப்புறம் 30,000 கோடி சபரிசனும் உதயநிதி ஸ்டாலின் எங்க வைக்கணும் தெரியாம அலைகிறாருன்னு சொன்னதுனால அவரை தூக்கி எங்க வைக்கணுமோ அங்க வச்சுட்டாங்க. பொறுத்திருந்து பாருங்க. உதயகுமார் இந்த காஞ்சிபுரம் மண்ணில் இருந்து குன்றத்தூர்ல இருந்து சிவன் ஆலயத்துக்கு முன்பாக சொல்லிவிட்டு போகிறேன், வைகை செல்வன் முன்னிலையிலே, சோமசுந்தரம் முன்னிலையில, தம்பி உதயகுமார் ஒரு வாய்க்கு சக்கரை தாண்டா போடணும், நிச்சயமா நீ சொன்னதெல்லாம் நடந்துச்சு. முடிச்சுட்டான் செந்தில் பாலாஜி. அது ஒருத்தன் போதும் திமுகவை முடிக்கிறதுக்கு. நாங்க தான் சொன்னா கேட்கிறியா நீ? வைகை செல்வன் நாங்கெல்லாம் சொல்லையோ அவன் நம்பாதையா, மொத்தமா தர்றேன், மொத்தமா தர்றேன், மொத்தமா கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது. இப்பதான் முடிக்கிறாங்க. ஏன் அம்மா அவர்கள் இவரை ஒதுக்கி வச்சாங்க? ஏன் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இதை சேர்ந்துக்கிறேன் சொல்லும் போது எங்களுக்கு எல்லாம் வருத்தம். வைகை செல்வன் கூட கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு, எனக்கு வருத்தம். செந்தில் பாலாஜி சேர்த்துக்கலாமே, நல்ல களப்பணியாளர், அவனை சேர்த்தா 10 தொகுதியை தருவான், 10 தொகுதியை தருவான்டா, நம்ம மொத்தமா ஜெயிலுக்கு தள்ளி விட்டுருவாங்க. இப்பதானே தெரிய போகுது. அவர் வேணாரு, நாங்க சேர்த்துக்கோன்னா நல்ல வேலை சேர்த்துக்கள் இல்லாத நம்மளெல்லாம் சேர்த்து ஜெயிலுக்கு தள்ளி இருப்பாங்க. எப்படி விஞ்ஞான ரீதியா எங்க நாங்களும் டாஸ்மாக் வச்சிருந்தோம்,
நம்மளும் வச்சிருந்தோம்ல. அப்பெல்லாம் இப்படி அடிக்கணும்னு யாருக்குமே தெரியல. எப்படி எப்படிலாம் யோசிச்சிருக்கான் பாருங்க. பில்ல ஒட்டுறது, ஆனா பில்லுக்குரிய காசு அங்க போய் விழுகும். மாவு ஆட்டிக்கிட்டே இருந்தா பாதி மாவு அங்க விழுவும், பாதி மாவு இங்க விழுவுன்ற மாதிரி எவ்வளவு டெக்னிக்கலா பண்ணிருக்கான் பாருங்க. இதுல மானம் வெப்ப ரோஸ் எல்லாமே இன்னைக்கு விளக்கு வேற கொடுக்குற விளக்கு மாதிரி உனையத்தான் மொத்தமா முடிச்சுட்டாங்க. அப்புறம் விளக்கு கொடுக்குறேன், நீ என்ன விளக்கம் கொடுத்தாலும் அங்க ஈடி தாத்தாட்ட உங்க அப்பேண்ட முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.